கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசுவானவர் இரகசிய வருகை குறித்து லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் பேசுகிறத நம்ம தியானிக்க போகிறோம். ஒரே படுக்கை, இரவில் தூங்குவார்கள். 2 ஸ்திரீகள் பகலிலே வேலை செய்வார்கள். வயலில் 2 பேர் காலையிலே வயலுக்கு புறப்பட்டு போவாங்க. ஒரே படுக்கை, 2 ஸ்திரீ, வயல்களில் 2 பேர். இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பதாக பதிவில் நம்ம போட்டோம். அதாவது 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்தை இரகசிய வருகைக்கு உதாரணப்படுத்தினார். 2ஆம் வசனத்தில் இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். அப்போ என்ன உதாரணப்படுத்துகிறன்னா, மொதல் காரியம், ஆண்டுடைய வருகையில் 2 காரியம் இருக்கும். ஒன்று, அதிர்ச்சி காணப்படும். அந்த வீட்டு எஜமான் எழுந்து பார்த்த உடனே, இரவில் கொல்லை போனதை பகலில் எழுந்து பார்த்த உடனே எப்படி திருடனால் கொல்ல போனதை பார்த்து அதிர்ச்சி அடைவானோ, அதே போல் கைவிடப்பட்ட விசுவாசி தன்னோடு கூட இருந்த சபையில் இருந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. தன்னோடு ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நான் கைவிடப்பட்டனே என்ற ஒரு அதிர்ச்சி என்ன பண்ணால் காணப்படும். 2வது, எதிர்பார்ப்பு. 3ஆம் வசனத்தில் கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாக வரும் என்று இங்கே பார்க்கிறோம். கர்ப்பவதி ஆன ஸ்திரீ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பா. எனக்கு பிள்ளை பிறக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் மாதங்களை எண்ணிக்கொண்டே வருவாங்க. அதுபோல் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஆயத்தமாக இருக்கிறவங்க, அதாவது கர்த்தர் என்னைக்கு வந்தாலும் எந்த நிமிஷத்திற்கு வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆயத்தம் இருக்கிற பிள்ளைங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. கர்த்தர் வருவார், நான் போவேன் என்று. ஆகவே பவுல் வருகைக்கு 2 காரியங்களை உதாரணப்படுத்துகிறார். ஒரு சாராருக்கு அதிர்ச்சி, இன்னொரு சாராருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போது லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா, ஆண்டவர் இரகசிய வருகை குறித்து சொல்லும்போது, ஒரே படுக்கை, 2 ஸ்திரீகள், 2 பேர் வயலிலே வேலை செய்வார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை இந்த இடத்துல உதாரணப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இரகசிய வருகை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல பேசுகிறத பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த 3 காரியத்தை எதை வைத்து உதாரணப்படுத்துகிறார்னா, பழைய ஏற்பாட்டின் காரியங்களுக்கு வைத்து நம்மனா கர்த்தர் உதாரணப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். முதல் காரியம், ஒரே படுக்கை, தாயின் வயிற்றில் படுத்திருந்த 2 பேர். ஒருவர் யாக்கோபு, இன்னொருவர் ஏசா. பாருங்க, யாக்கோபு எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏசா கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, இந்த பகுதியில் நான் சொல்லப்பட்ட காரியம் இருக்கிறது. ஏசா கைவிடப்பட்டது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16 நம்ம வாசித்து பார்ப்போம்னா, ஏசா எதனால் கைவிடப்பட்டார் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கிருபையை பற்றி கொண்டிருந்த, அதாவது யாக்கோபு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கிருபையை உதாசீனப்படுத்தின ஏசா என்ன பண்ணனா கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார். அலட்சியம் பண்ணவே கூடாது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது பரிசுத்த வாழ்க்கை. பாருங்கள், பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த தரிசனம், திருவிருந்து ஆராதனை, இவைகளெல்லாம் யார் புறக்கணிக்கிறார்களோ அவங்க கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணால் உதாசீனப்படுத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைவிடப்படுவாங்க. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரே படுக்கையில் இருக்கிற ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையை பற்றி கொண்டு இருந்த யாக்கோபு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கிருபையை உதாசீனப்படுத்தின ஏசா கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அது விலையேற பெற்றது. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம்னா,
இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று போய் இருப்பீர்களா, வருகிற கோப ஆக்கணிக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அதனால் ரட்சிப்பு நமக்கு லேசான விதத்தில் கிடைக்கல, அது பெரிய சாட்சி. அது பரலோகம் தீர்மானித்து இருக்கத்தோடு தான் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. பரலோகம் தீர்மானித்தது நிமித்தம்தான் இயேசுவானவர் மனுஷனாக பிறந்து, அதாவது பல பாடுகளை பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு குறித்து நாம் கவலை அற்று போய் இருப்போமானா, ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்போடு இருந்து கர்த்தரை ஆராதனை செய்யணும். ரட்சிப்பை விட்டு வெளியே வருவோமானா, எப்படி ஏசா கைவிடப்பட்டாரோ அதே போல் நாமளும் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவ பிள்ளைகளை ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, தரிசனத்தை, சபையை பற்றி கொண்டிருப்போம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இரண்டாவதாக, இன்னும் கூட காரியத்தை நம்ம பார்ப்போமானா, புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், அதாவது பேதுரு எடுத்துக்கொள்ளப்பட்டார், யூதாஸ் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும். சிலுவையில் இருந்த 2 கள்ளர்களிலே ஒருவர் கைவிடப்பட்டார், ஒருவர் மனம் திரும்பின கள்ளன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, கிருபை பாருங்கள், தரிசனம், அதாவது ரட்சிப்பு, இதை பற்றி கொண்டு இருப்போம்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நாளும் ரட்சிப்பை உதாசீனப்படுத்தவே கூடாதுங்க. அப்படி உதாசீனப்படுத்தோம்னா, அதாவது ஊழியத்தின் அழைப்பே பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட நம்ம எங்கே போக முடியாதுன்னா பரலோகம் போக முடியாதுங்க. யூதாசுக்குள்ளே அபிஷேகமும் இருந்தது, வரமும் இருந்தது. அவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவராக காணப்பட்டார். கடைசியாக எதை உதாசீனப்படுத்தினாருன்னு சொன்னால், அதாவது கிருபையை, ரட்சிப்பை உதாசீனப்படுத்த நிமித்தமாக அவர் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். கிருபையை பற்றி கொண்டிருந்த பேதுரு மனம் கசந்து அழுதார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இரண்டாவது காரியம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், திரிகை திரிக்கின்ற 2 ஸ்திரிகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மற்றவள் கைவிடப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையும் கர்த்தர் பழைய ஏற்பாட்டை உதாரணப்படுத்தி தான் பேசுகிறார். ரூத் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, ஓர்பால் கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ரூத்துவின் புத்தகம் கண்ணீரில் துவங்கி திருமணத்தில் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, முத்தமிடுகிறது லேசான காரியங்க, பின்பற்றுவது கடினமான காரியம். யார் பின்பற்றினது என்று சொன்னால், ரூத் தன் மாமியார் என்னவனா பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தரை பின்பற்றுகிறது அது கடினமான காரியம். பிசாசும் விடமாட்டான், உலகம் நம்ம விடாது, சொந்த குடும்பமும் கர்த்தரை நம்ம பின்பற்றினவனா தடையாக தான் காணப்படுவாங்க. ஆகவே தான் ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தன் சொந்த தேசத்தையும் தன் இனத்தையும் தன் ஜனத்தாரையும் விட்டு கத்தனவனா பிரித்ததை நாம் என்ன பண்ண பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை பின்பற்றுகிறது கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை நாம் போஜனமாக எண்ணி அதை லகுவாக எடுத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம பின்பற்றுவோம்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதாவது ஓர்பால் முத்தமிடுவது லேசான காரியம். அவன் என்ன பண்ணான்னா, அதாவது கைவிடப்பட்டாள் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை பின்பற்றுவோம். ரோமருக்கான நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசித்து பார்ப்போம்னா, பவுல் சொல்லுகிறாரு, பல பாடுகளை பட்டாலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று அவனை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை பின்பற்றுவது மிகவும் கடினமான காரியம். கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவது மிக கடினமான காரியம். விசுவாசத்துக்குள்ளே நிலைத்து நிற்பதும் மிக கடினமான காரியம். இதில் நம்ம நிலைத்திருப்போம்னா கர்த்தருடைய மேலான வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, 3வது காரியம், வயலில் இருக்கிற 2 பேர் என்று சொல்கிறார். வயல் என்பது ஊழியத்தை குறிக்கிறது.
எலியா எடுத்து கொள்ளப்பட்டார். எடுத்து கொள்ளப்படும்போது அதாவது எலியாவுடைய சால்வை எலிசா மேலே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா மேலே இருந்த சால்வை யார் மேலே விழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கேயாஸ் மேலே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் கேயாஸ் ரதத்துக்கு பின்பதாக ஓடினது நிமித்தமாக நாகமான் விட்டு போன குஷ்டரோகம் யாருடைய சந்ததியை பின்தொடருதுன்னா கேயாஸுடைய சந்ததி என்ன பண்ணால் பின்தொடர்கிறத பார்க்குறோம். திரும்பவும் சொல்கிறேன், நாகமான் குஷ்டரோகம் விட்டு போனால் பாருங்கள், விட்டு போன குஷ்டரோகத்தை யார் எடுத்து கொண்டதுன்னு சொன்னால் கேயாஸ் எடுத்து கொண்டதை பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை பாருங்கள், 2 பேர் ஊழியக்காரர் சொல்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் எடுத்து கொள்ளப்பட்டார், ஒரு ஊழியக்காரர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை நம்ம ரதத்துக்கு முன்பதாக ஓடணுங்க, ரதத்துக்கு பின்பதாக நம்ம ஓடவே கூடாது. ஆகாப்பு ராஜாவுடைய ரதத்துக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி வெறும் காலோடு நம்ம ஓடினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்போம்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பணங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கனுடைய பாதம் மலையில் மேல் அழகாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அதாவது பாதங்களில் கொண்டு வந்து காணிக்கை வைத்தாங்க அப்போஸ்தலருடைய பாதத்தில். ஏசாயாவும் சொல்கிறாரு, ஆபுகு தீர்க்கதரிசியும் சொல்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலையின் மேல் வைக்கப்பட்டு அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதங்களை கத்தனவனா அழகாக பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரதத்துக்கு பின்பதாக, பணத்துக்கு பின்பதாக, அதாவது உலகத்துக்கு பின்பதாக, பெருமை என்கின்ற ஆசை இச்சைகளுக்கு பின்பதாக ஓடுகிறவர்கள் கைவிடப்படுவாங்க. ரதத்துக்கு முன்பதாக ஓடுகிறவர்கள் என்ன பண்ணால் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி என்ன இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 2 பேர் அதாவது வயலில் வேலை செய்கிறாங்க. வயல் என்பது ஊழியம். ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், கேயாஸ் என்ன பண்ணால் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். 17ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிணம் இருக்கிற இடத்துல எப்படி கழுகுகள் வந்து கூடுமோ அதுபோல் இயேசு இருக்கிற இடத்துல விசுவாசிகள் வருவார்கள் என்று சொல்லுகிறார். பிணம் என்பது இயேசுவுக்கு அடையாளப்படுத்தியும் கழுகு என்பது விசுவாசிகளுக்கு அடையாளப்படுத்தியும் பேசுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம். பாருங்கள், ஏசாவை போல கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. யாக்கோபை போல கிருபையை பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரூத்துவை போல நாம் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எலியாவை போல ரதத்துக்கு முன்பதாக ஓடுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது அவருடைய மேலான வருகையில் எப்படி பிணம் இருக்கிற இடத்துல கழுகுகள் வந்து கூடுகிறதோ அதே போல் 2ஆம் வானத்தில் ரகசிய வருகையில் வந்து நிற்கப் போகிற கிறிஸ்துவனிடத்தில் நாம் போய் சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த பதிவில் அந்தி கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலே உம்முடைய வருகையை குறித்து நாங்கள் பார்த்தையா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை உமது மேலான வருகைக்கு என் தேவனே நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இந்நாள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராக. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.